எனக்கு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை. கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட்டர் இல்லாட்டி இப்போ ஒரு 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு குக்கிங்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். மேபி சம்திங் இன் ஷெஃப் ஆர் ரொம்ப ஸ்பெஷலுங்க அது. நான் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே அப்பா வந்து ஸ்பெஷல் தான். அண்ணா வீட்டுக்கு முதல் பையன். ஸோ அவர் கொஞ்சம் ரிசர்வ்டு, பெருசாக இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண மாட்டார். நானும் தம்பியும் கொஞ்சம் அராத்து தான். சின்ன வயசுலலாம் அவர் ஏதாவது இப்போ போலீஸ் வேஷம் போட்டார்னா அதே யூனிஃபார்ம் மேக்கப் துப்பியோட ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு எங்களுக்குலாம். சாதாரண மனுஷன் தாங்க, எல்லா மனுஷனுக்கும் வர கோவம் வரும் தான். அதுக்குன்னு படத்தில் காமெடினா நேர்லையும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. 5ஆவது பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம் இப்போ அந்த மாதிரி நேரில் இருப்பாருன்னு கேட்பீங்களா? உங்கள் அப்பா பெரிய ஆளாக இருந்தாலுமே ஒரு டைமுக்கு மேலே உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரியான வலி. அது இட் இஸ் லைக் பூஸ்ட் வாங்கினா ஒரு டென்னிஸ் பால் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவர் வாங்கினா இவர் இருப்பாங்க. அப்போ நான் யாரா அப்படின்ற ஒன்று இருக்கும்ல. ப்ரொப்போசல் நான் 12th படிக்கும்போது ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன். நான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பாதி சேமா தான் இருந்தேன் அப்போ. அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அது என்ன சொல்லிச்சு, ஏதோ சொல்லிச்சு, ஏதோ சொல்லிச்சு. அப்போ டைம் நான் ஏதோ உளறிட்டு வந்துட்டேன். இப்போ படம் பார்த்து பிக் ஃபேன், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னா எப்பவுமே அம்மா தான் வருவாங்க. அப்பா பற்றி எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார் எப்பவுமே. ஸோ அப்போ நோட்டீஸ் பண்ணி கேட்பாங்க இவர் தான் பையன் அப்படின்ட்டு. அது சில நேரங்கள் நல்லா இருக்கும், சில நேரம் நம்ம நல்லா படிக்கலனா கூட அவர் பையன் பா இப்படி அப்படின்றாங்க. எங்கள் அம்மா எப்பவுமே சமைச்சதுக்கப்புறம் என் டேஸ்டிங்க என்ன கூப்பிடுவாங்க, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நான் சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை அது மட்டும் சொல்ல மாட்டேன். உப்பு ஜாஸ்தியாக இருக்கு, காரம் ஜாஸ்தி. ஸோ இது டேஸ்ட் பண்ண எனக்கு ஒரு எது போட்டால் காரம், எது போட்டால் உப்பு, எது போட்டால் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். பேசும்போது நீங்கள் எப்படி சிம்பிளாக இருக்கீங்க, நான் எனக்கு சிம்பிள்னு சொன்னதுக்கப்புறம் தான் சிம்பிளானே தெரியுது. நான் எல்லாரோட ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஜஸ்ட் பிகாஸ் இவரோட பையனால அது எனக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. சாங்ஸ்லாம் எடிட் பண்ணுவோம். எடிட் ஆப்லாம் எதுவுமே இருக்காது. எதில் கட் பண்ணுறோமோ கரெக்டாக அதுலேருந்து இன்னொரு அடுத்த பிட்டு ஆரம்பிக்கணும். அது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கோ. ஸோ இப்படிலாம் முதல்வன் சாங், அந்த அழகான ராட்சசி சாங்லாம் அந்த பானைக்கு பதில் பெரிய அட்டடப்பாலாம் அடுக்கி வச்சிருப்போம் வீட்டில். நைட் ஷோனாலே ஃபர்ஸ்ட் விட மாட்டாங்க. நைட் ஷோனாலே எதுக்கு எங்க இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு டைம்ல நைட் ஷோ தானே, நம்மளும் படத்துல தான் அடிக்கிறோம், அப்படி ஒரு எமோஷனல் விட்டு போட்டு போறது. பட் அப்படி சொல்லிட்டு ஸ்கூல் பங்க் அடிக்கிற மாதிரி தியேட்டர் பங்க் அடிச்சுட்டு வெளியே போறது. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் ப்ளூ ஸ்டார் சக்சஸ். அண்ட் இப்போ உங்களை சாம்னு கூப்பிடுறது பிடிச்சிருக்கா, பிருத்வின்னு கூப்பிடுறது பிடிச்சிருக்கா? சாம் கூப்பிட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் என் பேரே நிறைய பேருக்கு தெரியல, சாம்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறாங்க. ஒரு படத்துல அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் ரீச் ஆயிருக்குன்னு சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே. அண்ட் பல தடைகள், பல ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி கிடைக்கிற ஒரு சக்சஸ்க்கு ஒரு பெரிய பவர் இருக்கும். ஸோ அந்த பவர் ஆஃப் ஃப்ளேவர் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு அந்த மொமெண்ட்? சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் சொல்லலாம். ஸோ 18 இயர்ஸ் கழிச்சு இந்த சக்ஸஸ் கிடைக்கிறது சந்தோஷம். அண்ட் ஸோ ஹாப்பி. ஓகே, எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸுமே நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வெற்றியும் நாங்கள் கண் கூட பார்க்கறது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஸ்டில் இப்போ இருக்க பிருத்வி சாரோட ஜேர்னி பற்றி ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியுது. பட் சின்ன வயசுல இருந்த இந்த குறும்புத்தனம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்றனால உங்களோட சைல்ட்ஹுட் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஸ்கூல் டேஸ்ல நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பிருத்வியா இருந்தீங்க? இல்லை, எப்பவுமே ஒரே இதுதான். ஸ்கூல்ல இன்னும் கொஞ்சம் அந்த இன்னசென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஏஜாவோ மேபி அந்த இன்னசென்ஸ் லெவல் கொஞ்சம் ஃபில்டர் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஸ்கூலில் எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, எந்த கோலும் இல்லை, என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது. நமக்கு என்ன, நீங்கள் விளாட்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், கிரிக்கெட் ஆடுறோம், இதுதான் வேறு எந்த இதுவுமே கிடையாது. அண்ட் அப்போ இருக்கிற குடும்பத்தானம் இப்பவும் தான் இருக்குது. எதுவும் பெருசாலாம் ஒன்றும் மாறல, பெருசாலாம் எதுவும் மாறல. அப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்களா நம்ம ஒரு ஆக்டர் ஆக போகிறோம்? ஸ்கூல் டைம்ஸ்லையா? இல்லை, ஸ்கூல் டைம்ஸில் சுத்தமாக இல்லை. எனக்கு கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை. கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட்டர் இல்லாட்டி இப்போ ஒரு 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு குக்கிங்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். மேபி சம்திங் இன் ஷெஃப் ஆர் ஆமா அந்த மாதிரி. சூப்பர். இது எப்படி சாரோட கோபால படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா? இல்ல, அது எனக்கு எங்க வீட்ல நான் நல்லா ஐம் a big foodie. நான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் பேசிக்கலி என்னன்னா, எங்கள் அம்மா எப்பவுமே சமைச்சதுக்கப்புறம் என் டேஸ்டிங்க என்ன கூப்பிடுவாங்க, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நான் சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை அது மட்டும் சொல்ல மாட்டேன். உப்பு ஜாஸ்தியாக இருக்கு, காரம் ஜாஸ்தி. ஸோ இது டேஸ்ட் பண்ண எனக்கு ஒரு எது போட்டால் காரம், எது போட்டால் உப்பு, எது போட்டால் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆசை வந்ததுனால குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ வீட்டில் சமைக்கிறது இருந்தா நீங்கள்? இப்போ ரெகுலராக இல்லை, இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நான் அது ஒரு வேலையாக யோசிக்க மாட்டேன். எனக்கு சும்மா இருந்தால் கொஞ்சம் மியூசிக் கேட்கறது நிறைய பேர் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அதே மாதிரி குக் பண்ணுற போது ஐ ஃபீல் லைக் ஸோ லைட். ஓகே. அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒருத்தவங்க
அது எப்படி இருக்குன்னு சொல்ற அந்த வெயிட்டிங் டைம் இருக்குல்ல, அது எனக்கு அதை நான் என்ஜாய் பண்ணுவேன். ஓகே. அண்ட் ஸ்கூல் டைம்ஸ்ல நம்ம ரொம்ப சின்ன பசங்களா இருப்போம். ஆப்வியஸ்லி நம்ம அப்பா வந்து ஒரு படத்துல நடிக்கிறது அப்படின்னா ஸ்கூலிங்ஸ்லயும் சரி கூட இருக்கவங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் கெத்தா பார்ப்பாங்க. அந்த மாதிரி மொமெண்ட்ல நீங்க எப்படி உங்களுக்கு கெத்தா ஃபீல் பண்ணுவீங்களா இல்ல என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் அங்க? நான் பெரிய பயங்கரமா படிக்கிற பையன் கிடையாது, நான் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னா எப்பவுமே அம்மா தான் வருவாங்க. அப்பா பத்தி எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா அப்பா அப்போ பெரிய ஸ்டார் எப்பவுமே. ஸோ அப்போ வந்து நோட்டீஸ் பண்ணி கேட்பாங்க இவர் தான் பையன் அப்படின்ட்டு. அது சில நேரங்கள் நல்லா இருக்கும், சில நேரம் நம்ம நல்லா படிக்கலனா கூட அவர் பையன் பா இப்படி அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு மாதிரி போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அண்ட் அண்ணா நல்லா படிப்பான், அண்ணா நல்லா படிப்பான். ஸோ அவரு பாரு எப்படி படிக்கிறாரு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுவாங்க. நானும் தம்பியும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் படிப்போம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யா அஃப்கோர்ஸ் கம்பேரிசன் பீங் எ ஸ்டார் கிட் வாஸ் ஆல்வேஸ் தேர். பட் அது எனக்கு பெருசா என்ன கேரி ஓவர் பண்ணல. அது வந்து இப்படினாலும் நான் இப்படி இருக்கணும்னா இல்லை. நான் எல்லாத்தோடையும் பேசும்போது நீங்க எப்படி சிம்பிளா இருக்கீங்க, நான் எனக்கு சிம்பிள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சிம்பிள்னே தெரியுது. நான் எல்லாரோடய ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஜஸ்ட் பிகாஸ் இவரோட பையனால என்ன அது எனக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. ஓகே ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் அடுத்து அதான் கேட்க வந்தேன், நீங்களே அண்ணா உள்ள கொண்டு வந்துட்டீங்க. அண்ட் பிரதர்ஸ்க்கான பாண்டிங் ஆப்வியஸ்லி வந்து ஒரு ரகடா தான் இருக்கும் எப்பவுமே. நீங்க 3 பேர் வேற, அண்ணா வந்து பெரியவர்னா நல்ல பையன், கடைசி பையனா குறும்புன்னு சொல்லுவாங்க, நீங்க சென்டர் வேற. எப்படி எல்லாம் கலந்த கலவையா இல்ல எப்படி உங்களுக்குள்ள? ஆமா, பயங்கர சண்டைலாம் போட்டிருக்கோம் சின்ன வயசுல. அந்த WWF டைம்லாம் வந்து அப்போ பெருசா மொபைல்ஸே இல்லை நான் சொல்ற டைம்ல. அப்போ வந்து அந்த டிஜிட்டல் கேமரா ஒன்று இருக்கும். ஸோ அதுல நாங்க என்னன்னா அப்பவே வந்து சாங்ஸ்லாம் எடிட் பண்ணுவோம். எடிட் ஆப்லாம் எதுவுமே இருக்காது. எதுல கட் பண்றோமோ கரெக்டா அதுல இருந்து இன்னொரு அடுத்த பிட்டு ஆரம்பிக்கணும். அது எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். ஸோ இப்படிலாம் முதல்வன் சாங், அந்த அழகான ராட்சசி சாங்லாம் பானைக்கு பதில் பெரிய அட்டடபாலாம் அடுக்கி வச்சிருப்போம் வீட்டுல. ஸோ அந்த அளவுக்கு அப்பவே வந்து பானை ஃபீல் மாதிரி அட்டடபாலாம் அடுக்கி வச்சிருப்போம். அப்புறம் WWF வந்து குத்தும் போது நாங்களா அப்படின்னா சவுண்டா போட்டு எஃபெக்ட் நாங்க கிரியேட் பண்ணி நடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ண அனுபவம் உண்டு. ஆமா, அடிச்சுப்போம் சின்ன வயசுல, நிறைய அடிச்சிருக்கேன், அடி வாங்கிருக்கேன். பட் 2 பேர்ல யார் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்? பெஸ்ட் இல்ல, அண்ணா வீட்டுக்கு முதல் பையன். ஸோ அவர் கொஞ்சம் ரிசர்வ்டு, பெருசா வந்து இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண மாட்டாரு. நானும் தம்பியும் கொஞ்சம் அராத்து தான், கூட்டு சேர்ந்து இது பண்ணுவோம். பட் இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாரும் பிஸியா இருக்காங்க அவங்க இதுல. ஸோ மீட் பண்றதே மாசத்துல ஒரு வாட்டி தான். அண்ணா தனியா இருக்காரு. ஸோ ஒரு மாசத்துல இல்லை 1.5 மாசத்துல ஒரு வாட்டி தான் மீட்டே பண்றோம். ஏன்னா அப்போ இந்த அளவுக்கு குறும்பா இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு மேஜர் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்குமே என்னோட எல்லா சைட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸும் பார்த்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் என் லைஃப்ல அப்படின்னா அது யாரா இருக்கும்? நான் அவரை பத்தி சில வார்த்தை. என் ஃப்ரெண்ட் ஜோஷான்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் வந்து எவ்ரிதிங் டெய்லி நாங்க பேசிப்போம். அவன் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து எப்படின்னா என்னை பத்தி A to Z தெரியும். ஸோ அவன்தான் அவன்கிட்ட நான் ஏமாற்ற முடியாது. நான் சொல்லாமலே என்னை பத்தி அவன் கண்டுபிடிச்சிருவான். ஒரு மெசேஜ் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவான். கிட்டத்தட்ட ஒரு வைஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இருக்கும் அவனுக்கு. கிரேட். சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறது தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி சில கிரைம்ஸ்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய கிரைம்ஸ் அதுதான் எங்களுக்கு ஏகப்பட்டது பண்ணிருக்கோம். இருக்கிறதுலே பீக் ஆஃப் தி லெவல். இது வந்து வெளியே இது வரைக்கும் சொன்னதே இல்லை அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? அது எப்படி நான் சொல்லுவேன், எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா சொல்லலாம். அப்படிலாம் இல்ல, நிறைய நைட் ஷோன்னு சொல்லிட்டு வெளியே சுத்துருவோம் நிறைய. ஏன்னா அப்ப வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். காலேஜ் இனிஷியல் டேஸ்லாம் எங்க அப்பா இப்பவும் ஸ்ட்ரிக்ட் தான், பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஸோ இனிஷியல் டேஸ்ல வந்து இந்த வெளியே நைட் ஷோனாலே ஃபர்ஸ்ட் விட மாட்டாங்க. நைட் ஷோனாலே எதுக்கு எங்க இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு டைம்ல நைட் ஷோ தானே, நம்மளும் படத்துல தான் நடிக்கிறோம், அப்படி ஒரு எமோஷனல் விட்டு போட்டு போறது. பட் அப்படி சொல்லிட்டு ஸ்கூல் பங்க் அடிக்கிற மாதிரி தியேட்டர் பங்க் அடிச்சுட்டு வெளியே போறது, இந்த மாதிரி நிறைய. ஆமா, நிறைய ஒரு குரூப் இருக்கும். நானு ஜோஷுவா ரொம்ப க்ளோஸ், அப்புறம் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் சரண் இருக்கான். நாங்களாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், 9th இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பேர் தான் வெரி வெரி க்ளோஸ் டில் நவ். ஓகே. அப்போ ஸோ இந்த மாதிரி அராத்தெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் இப்போ கேட்க போகிற கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? 3 கொஸ்டின் ஒரே கொஸ்டினாக கேட்டுறேன். உங்கள் லைஃப்பில் எத்தனை லவ்ஸ், எத்தனை ப்ரப்போசல்ஸ், எத்தனை பிரேக்கப்ஸ் அப்படின்றத எங்களுக்கு. ப்ரப்போசல் நான் 12th படிக்கும்போது ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஓ, நீங்க பண்ணிருக்கீங்க? நான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பாதி சாமா தான் இருந்தேன் அப்போ. ப்ளூ ஸ்டார்ல பாதி சாம் தான். அப்போ ஒரிஜினல் கேரக்டரா வாழ்ந்துருக்கீங்க. லைட்டா எல்லாருக்குமே இருக்கும்ல அந்த படத்துல. இப்போ ஒருத்தர் ஒரு 35 வயசுல ஒருத்தர் பாக்குறாருன்னா கூட ஸ்கூல் டைம்ஸ்ல கன்ஃபார்மா இந்த மாதிரி லைட்டா ரிலேட் ஆகிற மாதிரி யாராவது பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணது உண்டு. அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அது வந்து என்ன சொல்லிச்சு, ஏதோ சொல்லிச்சு, ஏதோ இல்லை ஏதோ சொல்லிச்சு. அப்போ டைம் நான் வந்து ஏதோ உளறிட்டு வந்துட்டேன்.
இப்போ வந்து படம் பார்த்து பிக் ஃபேன், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். என்ன பண்றது லாஸ்ட். ஸோ சந்தோஷமா இருந்துச்சு. ஐ மீன் பீப்புள் ஆர் ரெகக்னைசிங் தி மூவி. வெரி ஹாப்பி. நீங்க அடிக்கடி சொல்றது வந்து பாண்டியராஜ் சாரோட பையன் பிருத்வின்னு தெரியறதை விட பிருத்வியோட அப்பா பாண்டியராஜ்னு தெரியணும். அதுதான் எனக்கு வந்து பெருமைன்னு சொல்லுவோம். அது எல்லாருக்குமே இருக்கு. இந்த படத்துல பிருத்வி கூட தெரியல, சாமோட அப்பா தான் பாண்டியராஜ். அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம நினைச்சு ஃபாலோ பண்ணாலுமே அப்பா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ரொம்ப ஸ்பெஷல். அது நான் என்ன சொல்றது, எல்லாருக்குமே அப்பா வந்து ஸ்பெஷல் தான். எனக்கு வந்து ஒரே இதில் இருக்கனால ஒன்றும் கூடுதல் ஸ்பெஷல். ஏன்னா நான் சொன்னேன், அந்த சக்ஸஸ் மீட்டில் சொன்னது தான் எல்லாரும். அது ஒரு இப்போ உங்களுக்கு நீங்கள் யாரோட உங்கள் அப்பா பெரிய ஆளாக இருந்தாலுமே ஒரு டைமுக்கு மேலே உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரியான வலி. அது இட் இஸ் லைக் பூஸ்ட் வாங்கினா ஒரு டென்னிஸ் பால் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவர் வாங்கினா இவர் ஒருவர் இருப்பாங்க அந்த மாதிரி. அப்போ நான் யாரா அப்படின்ற ஒன்று இருக்கும்ல. என்னதான் நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட ஒரு பையனாக இருந்தாலுமே அது உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு சில பேருக்கு இனிஷியலாகவே நடந்துடும், ஒரு சில பேருக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு நடந்தது. சூப்பர். அதுவும் அதான் சொன்னேன், என் பேர் கூட தெரியல, சாம்னாங்க. அப்புறம் ஒருத்தர் மீடியாவில் ஒரு நண்பர் தான் சொன்னார், அவங்க பாண்டியராஜ் சார் பையன். என் காது படவே இது கேட்குது. இது பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஓகே, டவுன் ஸ்டேட்ஸ் நீங்க நிறைய பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க உங்களை எப்படி செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிப்பீங்க சார்? செல்ஃபானா தான் சொன்னேன், ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாகும். ஓடுவேன், நிறைய தூரம் ஓடுவேன், இல்லை நிறைய சாப்பிடுவேன். இது நல்லா இருக்கு. நிறைய சாப்பிடுவேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது மியூசிக். ஆமாம், எல்லாரும் பண்றது தாங்க. அது ஒன்றும் புதுசா நான் சொல்லி தான் யாரும் தெரிஞ்சுக்க போறாங்கன்னா எல்லாரும் இருந்தாலும் நீங்க சொன்னா புதுசா இருக்குமோ அப்படின்னு நாங்க தேடுறது தான். அண்ட் ஸ்டில் அப்பா எந்த மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பாரு? அந்த மாதிரி டவுன் ஸ்டேட்ஸ்லயும் ஆகட்டும், இல்லை உங்களை மேல கொண்டு வரதுக்கு அந்த டவுன்ல இருந்து அவர் என்ன மாதிரியான இல்லை அவரோட லைஃப் இருக்குல்ல. இப்போ எனக்கு பீயிங் எ சன் ஆஃப் ஒரு பெரிய செலிபிரிட்டியே எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு, இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. பட் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வளர்ந்ததுலாம் சுத்தமாக, எங்கள் அப்பாவோட அப்பா வந்து ஒரு டிரைவர், பஸ் டிரைவர், அந்த பலூன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். அவர் அங்கேருந்து பாக்யராஜ் சார்கிட்ட ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணி 2 தங்கச்சி அவங்கள காப்பாற்றி வீடு வாங்கி கல்யாணம் பண்ணி, அது ஒரு பெரிய ஜேர்னி. அது பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ நான் படுற ஸ்ட்ரகிள்னால் அவர் பார்க்கும்போது பரவாயில்லடா நம்ம வந்துடுவோம், இவ்வளோ கஷ்டத்துலேருந்தே ஒருத்தர் வந்துடுறாருன்னா பரவாயில்ல நம்ம வந்துடலாம். பட் கம்பேரிட்டிவ்லி அவர் லைஃப் டிஃப்ரெண்ட், என் லைஃப்பும் டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருக்கும். அவர் எழுதின இந்த புக்கெல்லாம் படிப்பேன், தேடல், அவரோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வச்சு அவரோட ஜேர்னி, அது தூக்கம் வராத போது இது. ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட பேசினாலே கொஞ்சம் எனக்கும் ஈஸ் அவுட் ஆகிடும். ஓகே. அண்ட் பேசிக்கலி ஸ்க்ரீன்ல சார் வந்து ஒரு பயங்கரமான ஃபன் லவ்விங் பர்சன், ஒரு ஃபன்னான ஒரு கலாட்டாவான ஒரு ஆளு எங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் வீட்லயும் அதே மாதிரி ஃபன் லவ்விங் பர்சனா? இல்ல அப்படிலாம் இல்லை. ஃபன் லவ் அவரும் ஒரு சாதாரண மனுஷன் தாங்க. எல்லா மனுஷனுக்கும் வர கோவம் வரும் தான். அதுக்குன்னு படத்துல காமெடினா நேர்லயும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அஞ்சாதே பாத்தீங்களா இல்லையா? ஆமா, ஆமா, அந்த மாதிரி நேர்ல இருப்பாருன்னு கேட்பீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். சரி, அப்கோர்ஸ் அவருக்கு இருக்கிற ஹியூமர் யாருக்குமே இது பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப அட்மையர் பண்ண அவரோட ஹியூமரை. இந்த மாதிரி கோவம் எக்ஸ்ட்ரீம், பயங்கர எக்ஸ்ட்ரீம்லாம் வரும். அதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த கோவத்துல நீங்க என்னைக்காச்சும் தாக்கப்பட்டிருக்கீங்க? நிறைய வாட்டி. இன்டர்வியூக்கு முன்னாடி கூட தாக்கப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பயங்கரமா நடக்கும். ஓகே. என் அப்பா ஷூட்ஸ் போயிட்டு வந்தப்புறம் அந்த பீரியட்லலாம் வீட்டுக்கு வந்தப்புறம் ஷூட்டிங் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாரா? என்ன மாதிரியான விஷயங்கள், யாரை பத்தி நிறைய சொல்லுவாரு? யாரை பத்தினா சொல்லுவாரு. இப்போ அஞ்சாவது அப்போவே டிஸ்கஸ் பண்ணோம். ஷூட்டிங் முடிச்சுட்டு மிஷ்கின் சார் என்ன பண்ணுவாரு, ஏந்து கை தட்டி காலில் வந்துடுறாங்கடா, எதுக்கு வந்து நான் தெரில அப்படின்னாரு. அப்புறம் சின்ன வயசுலலாம் அவர் ஏதாவது இப்போ போலீஸ் வேஷம் போட்டாருன்னா அந்த அதே யூனிஃபார்ம் மேக்கப் தொப்பியோட வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு எங்களுக்குலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வர மாதிரி ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸில் வருவார். அப்புறம் வேறு டப்பிங்ஸ்லாம் போயிருக்கோம். நான் சின்ன வயசில் அந்த கோபாலா அந்த படம்லாம் டப்பிங் போயிருக்கேன். தூங்கிடுவேன் போய், என்ன சொன்னதே திருப்பி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு கடுப்பாய் தூங்கி அந்த ஏசிக்கு அப்படியே படுத்துரும். ஸோ இந்த மாதிரி. பட் பெருசாக ஷூட்டிங் ஸ்பாட் போனதில்லை. அவுட்டோர் போனால் போவோம். இப்போ இந்த கபடின்னு ஒரு படம் வச்சு, அதில் அந்த குழுமனாலி சாங்குக்காக போயிருந்தாங்க, அதுக்கு போனது. அப்புறம் தாய்க்குழுமே ஒரு படம், அது ஆக்சுவலி நான் அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியது. மகேந்திரன், மாஸ்டர் மகேந்திரன் பண்ணார்ல, அது நான் தான் பண்ண வேண்டியது. கேட்டாங்க, ஐயோ நான்லாம் பண்ணல, பயந்து ஓட்டேன். அதுக்கப்புறம் அவரு பண்ணாரு. பட் இப்ப நிறைய பேர் அவரு ஒரு டைம்ல எங்க அப்பா பையனே நினைச்சிட்டாங்க நிறைய பேர். ஏன்னா 2-3 படத்துல சின்ன வயசுல பாக்கும்போது உண்மையா சாரோட பையன் தான். ஏன்னா 2-3 படத்துல பையனாவே நடிச்சிருப்பாரு. அதனால அப்படியே ஒண்ணு ஆச்சு. அவ்வளவுதான் ஷூட்டிங் ஸ்பாட். இதுதான்
ஓகே. அண்ட் இப்போ சாம்க்கான ஒரு வெற்றி ஓகே ஃபைன், அது நீங்க அனுபவிச்சிட்டீங்க, ஆல் செட் ஆக போகுது. நான் அடுத்தது நீங்க இந்த மாதிரி ஒரு ஜானர் தான் எனக்கு பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கேரக்டரை வெளிப்படுத்தணும், எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னா என்ன மாதிரியான ஜானர், என்ன மாதிரியான கேரக்டர்? இல்லை, ஃபஸ்ட்டு எனக்கு சாமுக்கு வந்து நான் படம் நடிக்கும் போதே எனக்கு எடிட்டர் சொன்னார், இவங்க கேரக்டர் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு, நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு நினச்சா அசோக்கும் சொல்லுவான், அப்போ அசோக் சொல்லுவான், பாரு இந்த படம் உனக்கு நான் சும்மா சொல்ல பாரு அப்படின்வான். பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வரும், நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினச்சேன். பட் இந்த அளவுக்கு ஒய்டாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு ஆக்டராக ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். எனக்கு இப்போ அடுத்தடுத்து திருப்பி ஒரே மாதிரி இப்போ ஃபன்னில் ஒரு துருத்துருன்னு பையன் அதுவும் பண்ணணும், அது இதில் பண்ணியாச்சு. இதுக்கு கான்ட்ராஸ்டாக வேறு மாதிரி பண்ணணும், வெயிட்டிங். வெரைட்டிஸ் நிறைய கொடுக்கணும். ஆமாம், ஒரு சீரியஸான ஃபிலிம் பண்ணணும்னு ஆசை. ஒரு எனக்கு லவ் டுடே மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. எனக்கு குட் நைட் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. சேம் டைம் எனக்கு அப்போகலிப்டோ மாதிரி பண்ணணும்னு ஆசை. எனக்கு நிறைய ஆசை இருக்குது. பீயிங் ஆக்டர் நமக்கு எது ஒர்க் ஆகும், எது ஆடியன்ஸ் நமக்கு கனெக்ட் ஆக முடியும். இந்த படம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது இது நடிச்சா அதனை விட்டு எங்கள் வீட்டு பையன் பார்க்குற மாதிரி இருக்கு, என் தம்பியை பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லார் குரூப்லேயும் ஒரு சாம் இருப்பான், ஒரு கவிதை எழுதுறவனும் இருப்பான், டொக்கு வைக்கிறவனும் இருப்பான். இது எல்லாமே இருந்தாலும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு எவ்வளோ நெருக்கமாக கனெக்ட் ஆகிற மாதிரி ரோல்ஸ் பண்ண முடியுமோ அப்பா என்ன சொன்னாரு? ஏன்னா அவர் உங்க கூடவே இருந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே பார்த்தவர், இன்னைக்கு இந்த வெற்றி உங்க கூட நின்று பாக்குறாரு. ஸோ அவர் என்ன சொன்னாரு? அப்பா ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்ட வரலன்றாரு, படம் வரல அப்படின்னு. ஏன் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது, எப்படி எப்படி ரிசீவ் ஆகும், எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படி இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் படம் நல்லா இருக்கு. அப்போ அவருக்கே தெரிஞ்சிருச்சு, நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நைட் ஷோ பார்த்துட்டு அவருக்கு நைட் ஷோ கூட முழுசாக படம் பார்க்கல. அவருக்கு பேசிக்கலி இந்த படம் பார்க்கும்போது இந்த பாப்கார்னு இந்த ஐஸ்கிரீமு இதெல்லாம் போனாலே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவார். எனக்கு அவருக்கு அவர் ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் படம். அதனால திருப்பி ஒரு நாள் கூட்டு போனோம், வெற்றி தேட்டரில் போய் பார்த்தோம். ஓகே, வெற்றி தேட்டரில் போய் பார்த்தோன்னா அவர் பயங்கர ஹாப்பி. பெரிய தேட்டரு, ஃபுல் ஹவுஸ், ஈவினிங் ஷோ ஃபர்ஸ்ட் வீக்கே ஃபுல் ஹவுஸ். அது பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் சாம் 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 அப்படின்னாங்க. ஸோ ஹாப்பி. அப்பா ஆப்வியஸ்லி வெரி வெரி அவர் சந்தோஷமாக பார்க்குறது தான் பெரிய சக்ஸஸ் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அதே மாதிரி அப்பா கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்கள் கற்றுப்போம், சின்ன வயசுல இருந்து பார்த்து நம்ம ஃபார் த லைஃப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி அப்பா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? நிறைய விஷயம் அவர் சொல்கிறத இனிஷியலாக கேட்கும் போது என்னடா ஒரு கோவம் வரும், எல்லா பையனுக்கும் வர மாதிரி வரும். பட் 2 நாள் கழிச்சு யோசிப்போம், அவர் சொன்னது கரெக்டு தான், நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னு தோணும். அது வைஸ் டிசிஷன் சொல்லுவாங்கள்ல, அது வந்து பெரிய அதான் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை நம்மளுக்கு முள்ளேன்ற அது அது கரெக்டான இதுதான். அது அப்போ புரியல, அது ஆக்சுவலி கரெக்டு தான். இனிஷியலாக கோவம் வரும், என்ன இவர் நமக்கு தெரியாது சொல்லித்தராரு அப்படின்னு வரும். பட் வென் யூ ஃபீல் தி மிஸ்டேக், நீங்கள் அதை உணர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் காமாக இருந்தால் கேட்டால் பரவாயில்ல. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க அப்பா, இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கன்சிஸ்டண்டா உங்களுக்கு சொல்ற வார்த்தை ஏதாவது இருக்கா அப்பா? எது பண்ணாலும் சின்சியராக பண்ணு அப்படின்னாரு. அது சின்சியாரிட்டி மட்டும் விட்டுறாத. இப்போ நம்ம ஒரு கேரக்டர் பண்ணாலும் இன்னும் நம்மளோட 100% ஏதாவது போட போகிறோம். நாளைக்கு இன்னைக்கு ஒரு சக்ஸஸ் வந்திருக்கு, நாளைக்கு இதோட வந்தாலும் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த சின்சியாரிட்டி மட்டும் எதுக்கும் வி ஷுடன்ட் சேஞ்ச். அது எனக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, பட் எனி ஒர்க் நம்ம இதுக்கு முன்னாடியும் நான் அந்த 18 வருஷமோ ஒரு முதல் படத்துக்கு என்ன ஃபோட்டோ அதுதான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இதுக்காக மாற்றிலாம் இல்லை. பட் அது மெயின்டைன் பண்ணணும், எப்பவுமே சின்சியாரிட்டி மெயின்டைன் பண்ணணும், அண்ட் ஜெனுவனாக இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஏன்னா அதே மாதிரி உங்க சின்ன வயசு டைம்ல அப்பா நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு சொல்லிருக்கீங்க, இந்த போலீஸ் ட்ரெஸ்ல வர்றது. அதெல்லாம் தாண்டி நீங்க அவருக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா? அதை அவர் எப்படி ரிசீவ் பண்ணிருக்காரு? அண்ட் நீங்க மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்ட சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் ஏதாவது? சர்ப்ரைஸ் பெருசா ஒரு வாட்டி ஏதோ டேப் வாங்கி கொடுத்தோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, பட் பர்த்டே கிஃப்டா சர்ப்ரைஸா அன்னைக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் பெருசா அந்த மாதிரி தான். அவருக்கு பெருசா அந்த பொருள் மாதிரிலாம் பெருசா இது கிடையாது. வாங்கி கொடுத்தா எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க காசை, எதுக்கு செயின் வாங்கின இப்படி தான் யோசிப்பார். ஸோ அவருக்கு சர்ப்ரைஸ்ன்றது இந்த ப்ளூ ஸ்டார் தான் பெரிய சர்ப்ரைஸ். ஓகே, பயங்கர அப்போ ரெஸ்பான்சிபிளான ஒரு டேடா தான் இருந்திருக்காரு அவரு. அவரோட லைஃப் ஜேர்னி பற்றி உங்ககிட்ட நிறைய ஏதாவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. இந்த புக்லேயே பார்த்தா தெரியும். அவர் 21 இயர்ஸ்லேயே டைரக்டர் ஆனார் கன்னிராசி படத்தில். ஸோ 21 இயர்ஸ்னா எப்பா அது பெரிய விதவுட் சப்போர்ட், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் அதெல்லாம் வந்து இப்போ பண்ணலாம். இப்போ வந்து இட்ஸ் ஓப்பன், இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ நீங்கள் நினச்சப்போ நான் ஃபோனில் எடுத்த மாதிரி நிறைய பேர் ஃபோனில் எடுக்கலாம், அதை ஒருத்தர் பார்க்கலாம். அப்போ வந்து யூ நீட் ஃபிலிம்,
இல்லை ட்ரஸ்ட்டு இல்லை ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணி உங்கள் ஒர்க்கை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். நீங்கள் ப்ரொடக்டிவாக எதுவுமே பண்ண முடியாது. பியூர் ட்ரஸ்ட் வச்சு தான் நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் முன்னே தான் மாஸ் தான் பெரிய விஷயம். அந்த இன்டர்வியூ மூலிமா என்னை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் அப்பாவை பற்றி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்த வசந்த் டிவிக்கு பெரிய நன்றி. லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது எங்கெங்கேருந்து வேணால் இருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம அப்பாவே ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக எடுத்துகிட்டு அவங்கள ஒரு காட் ஃபாதராக நினச்சிருக்கவங்க கொஞ்சம் சிலர் தான் இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருந்தவர் தான் பிருத்வி பாண்டியராஜன் சார். நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து பேசினார். இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Roshni signing off. Tada, bye bye and take care.